உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மனுஷங்களை கடந்து வந்திருப்பீங்க, கரெக்டு தானே? நிறைய அனுபவமும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த 4 மனுஷங்க உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் கூட யோசிக்காமல் குப்பை மாதிரி தூக்கி தூர போட்டுருங்க. அதனால் நீங்கள் குற்ற உணர்ச்சியோ கில்ட்டி ஃபீலோ எந்த மண்ணாங்கட்டியும் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த மாதிரி மனுஷங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் நிறைய உதவி செய்வீங்க. உங்கள் உதவி கிடைச்சாதான் நான் வாழவே முடியும் அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு நிறையாவே இருக்கும். நீங்கள் உங்களால் முடியுதோ முடியலையோ இருக்கோ இல்லையோ எல்லா உதவியும் செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்கும்போது கொஞ்சம் இல்லை, கொஞ்சோண்டு இல்லை, செய்ய இல்லை, அதுக்கு பதில் சொல்லக்கூட அந்த மனுஷன் ரெடியாக இருக்க மாட்டான். தயவு செஞ்சு யாருக்கும் உதவிங்கிற பேரில் செஞ்சுட்டு மறு உதவி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் முட்டாளே தவிர உங்ககிட்ட உதவி வாங்கினவன் இல்லை, கரெக்டு தானே? ஸோ நீங்கள் உதவி செய்கிறது தப்பில்லை, அதை கரெக்டான ஆளுக்கு ஒன்று செய்யணும். இல்லை யாருக்குமே செய்யாமல் நிம்மதியாக இருந்துட்டு போயிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் செஞ்சாலும் செய்யலைனாலும் உங்களை குறை சொல்ல போகிற உலகம் குறை மட்டும்தான் சொல்ல போகுது. செஞ்சுட்டு குற்றவாளின்னு பெற்ற பேர் வாங்கிறத விட செய்யாமல் குற்றவாளின்ட்டு போயிட்டே இருக்கலாம், கரெக்டு தானே? ரெண்டாவது என்ன மனுஷன் தெரியுமா? நீங்கள் நான் நேர்மை எருமைன்னு சொல்லிட்டு அவனுக்கு உண்மையாக மட்டுமே இருக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அந்த உண்மைங்கிற ஸ்பெல்லிங்க்கு ஒரு அர்த்தமும் இல்லாமல் அதுக்கான புரிதல் கூட இல்லாத ஒரு மனுஷன் எப்படிங்க ரிட்டன் உங்களுக்கு உண்மையாக இருப்பான்? நீங்கள் உண்மைங்கிற பேரில் உங்கள் லைஃப் மொத்தத்தையும் அவங்களுக்காக கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு துரோகத்தை தவிர எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட மனுஷங்களை தயவு செஞ்சு யோசிக்கவே வேண்டாம், குப்பையில் தூக்கி போட்டுருங்க. மூணாவது, நீங்கள் நான் நல்லதே செய்வேன், எல்லாத்தையும் நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரிங்னு சொல்லிட்டு உங்களை கூட கேர் பண்ணிக்காமல் ஒரு விஷயம் பண்ணுவீங்க. ஆனால் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க, நல்லது செஞ்ச எவனும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது, கரெக்டு தானே? அப்போது நல்லதே செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்ட், நல்லதை செய்யவே கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் யாருக்கு செய்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாம்பு அடிபட்டுட்டு இருக்கும்போது அதை காப்பாற்றினவங்களே திருப்பி கொத்திட்டு போயிடுமா. அது பாம்போட குணம். அது தெரியாமல் அதுக்கு உதவி செஞ்ச அந்த மனுஷன் தானே முட்டாள், கரெக்டு தானே? அப்போ நீங்கள் உதவி செய்கிறது நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் யாருக்கு செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. அப்போ நான் மட்டும்தான் நல்லதே செய் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு அப்ளை ஆகும். நீங்கள் யாருன்னே தெரியாத ஒரு முட்டாளுக்கு உங்கள் உதவியோட மதிப்பே தெரியாத ஒருத்தனுக்கு போய் செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மட்டும்தான் குப்பையில் கிடப்பீங்க, அவங்க கோபுரத்துக்கு போயிடுவாங்க. புரியுதா? 4வது மனுஷன் யார் தெரியுமா? இவன் தான் இருக்கிறதுலே மோசமான மனுஷன். உங்கள்கிட்ட இருந்த உதவியை வாங்கியிருப்பான், நான் அவனுக்கு நல்லது நடந்திருக்கோம், மெருமை எல்லாம் மேட்சிங்கில் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பான். ஆனால் இதை எதை பற்றியுமே யோசனை கூட இல்லாமல் நன்றிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் உங்களை குப்பையில் தூக்கி போட்டிருப்பான். இப்படிப்பட்ட மனுஷனை நீங்கள் யோசிக்காமல் அவன் திருப்பி வந்தால் கூட கையெடுத்து கும்பிட்டுட்டு சாமி கிளம்பிடு அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் யாரை வேணாலும் மன்னிச்சிடலாம், எதிரியை கூட மன்னிச்சிடலாங்க. அவன் நம்ம கண்ணு முன்னாடி நின்று தைரியமாக சண்டை போடுவான். ஆனால் துரோகி நன்றி கெட்ட உலகமடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நிஜமாவே உங்கள் நன்றியை இருக்கோ இல்லையோ என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு செஞ்சேன்னு ஒன்று இருக்கும்ல, அதை வாங்கிட்டு உங்கள் முதுகில் ஒருத்தன் குத்திருக்கானா அவனை யோசிக்கவே தேவையில்லை, குப்பையில் போட்டுருங்க. இந்த 4 மனுஷங்களையும் யோசிக்காமல் குப்பையில் எப்போ போட நீங்கள் ரெடியாக வரீங்களோ கொஞ்சமாச்சும் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் இந்த கொஞ்சமாச்சுன்னு சொல்கிறேன் தெரியுமா? இன்னும் நிறையா வகை மனுஷங்க இருக்காங்க, அதான் இங்கே பிரச்சனையே. நான் இதில் வெறும் 4 வகை தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த 4 வகையில் உங்கள் லைஃப்பில் எவனாவது விளாண்டுட்ருக்காங்கன்னா தூக்கி முதல்ல குப்பையில் போட்டுட்டு அடுத்து என்னென்னு உங்கள் லைஃப்பை பாருங்கள். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.